ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து, அல்லது அவரை பார்த்து ரவுடி என்றும், மற்றவர்களை பார்த்து ரவுடி என்றும் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறார். நாங்கள் ரவுடித்தனம் நாங்களும் பண்ணுவோம், எங்களுக்கு எப்போ காலம் வரும் ரவுடித்தனம் பண்ணுவோம்னு சொல்கிறீங்க. இது என்ன ரவுடி வெர்சஸ் ரவுடியா? இதில் எந்த ரவுடி பெரிய ரவுடி நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க உண்மைதானங்க, புரியுதுங்களா? ஒரு விஷயம், ஜனநாயகன் படத்தை எதுக்காக முடக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? எல்லா அரசியல்வாதியும் எங்க தலைவன் சாட்டை எடுத்து ஓங்கி ஒரே அடி, அப்படி அடிக்கிற வலிய தாங்க முடியாம மத்த அரசியல்வாதி எல்லாம் கத்துறது மாதிரி சீனு. புரியுதுங்களா? எல்லா அரசியல்வாதியும் டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா எங்க தலைவன் எல்லா அரசியல்வாதியும் அடிக்கிறது மாதிரி இமேஜினேஷன் இவனுங்க பண்ணிட்டானுங்க. அதனாலதான் இந்த படம் வந்தா நம்ம அரசியல் பின்னடைவை ஆயிரும், அதனால தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு மத்திய அரசுல மோடி வரைக்கும், புரியுதுங்களா, ஆள் வச்சு ரெடி பண்ணி தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் ரவுடிசம். புரியுதுங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த அடிச்சா அடி வாங்கிட்டு போற அந்த ஆள் கிடையாது எங்க ஆதவ அர்ஜுன் எல்லாம்.